கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 18:35, Matthew 18:35. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமானத்தை முழுவதையும் சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப தெளிவா அழகா நேர்த்தியா சொல்றாரு. சபையில் இருக்கிற நம்ம எந்த அளவிற்கு மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்காக சொன்னேன் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்றார். அதனால இந்த ஓமானம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு இல்லை. தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்களும் என்ன பண்ணணும், அவனவன் தன் தன் என்ன, இங்க பரலோக ராஜ்யத்தில் மன்னிப்பு என்பது ஆப்ஷனே கிடையாது. அது என்ன, நீங்க எல்லாரும் மன்னிச்சு தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றீங்க. அதனால நீங்க மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டியே தீர வேண்டும். இது கண்டிஷனல், நாட் ஆப்ஷனல். நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இது நீங்க செய்ய வேண்டிய அவசியம். இது செய்யலாமா கூடாமா என்று அர்த்தம் இல்லை. மத்தேயு 6வது அதிகாரம் 14-15வது வசனம் பாருங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். அப்ப என்ன, முதல்ல தெளிவா நீங்க அவனவன் தன் தன் சகோதரனுக்கு இல்லை சகோதரிக்கு. இப்போ அங்கே இயேசு கிறிஸ்து, அதாவது நாம் நம்ம விசுவாசிகள் சீஷர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐக்கியத்தில் நம்முடைய உறவு எப்படி இருக்கணும், ரொம்ப அழகா நேர்த்தியாக இருக்கணும். அதற்கு நாம் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு வழங்குவது தான் அவசியம். அந்த மன்னிப்பு தான் என்ன கொடுக்கும், நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொடுக்கும், சமாதானத்தை கொடுத்துக்கும், ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு ஜீவியத்தை கொடுக்கும். அப்போ இங்க என்ன சொல்றாரு, இப்படித்தான் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிப்பார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா நீங்க அப்படி பண்ணலைன்னா என்ன, பாதிக்கிறவன்ட்ட கொடுக்கப்படுவீங்க. அப்போ உங்க இருதயத்திலிருந்து, எப்படி இருதயத்திலிருந்து இதை நீங்க செய்யணும். மனப்பூர்வமாய் மன்னியாவிட்டால், ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது சொல்லணும் சாரி அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் மன்னிக்கிறது எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உள்ளுக்குள்ள மனசுலேருந்து வரக்கூடியதாக இருக்கணும், ஜெனியூனாக இருக்கணும். சும்மா வெறும் வாயில் சொல்கிறதா இருக்கவே கூடாது. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு, ஒரு இருதய லெவலில் நீங்கள் மன்னிக்கும் போது தான் இது உங்களை கட்டாயப்படுத்தி இல்லை உங்களை வம்பு பண்ணி உங்களை ஒப்புரவாகுங்கன்னு சொல்கிறதில்ல. மாறாக மனப்பூர்வமாய் உண்மையாய் உள்ளூர மனப்பூர்வமாய் நீங்கள் மன்னிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? மன்னிப்புங்கிறது எது தெரியுமா? ஒரு மன்னிக்கப்பட்ட இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கனி. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு உங்கள் மன்னிப்புங்கிற வரக்கூடிய ஒரு கனி எப்போ வரும், உங்களுடைய வேறு, என்னுடைய பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சாரே, நான் எவ்வளவு அக்கிரமக்காரனாக இருந்தேன், நான் எவ்வளவு மோசம் பண்ணுறவனாக இருந்தேன், என்னுடைய பாவங்களை எல்லாம் தேவன் மன்னித்தாரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருதயத்தில் நாட்டப்பட்ட செடியிலிருந்து வரக்கூடிய ஒரு கனி தான் பாவ மன்னிப்பு. அப்போ நம்ம கர்த்தர்கிட்டருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டோன்னா நம்ம மற்றவர்களுக்கு அந்த இரக்கத்தை காட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் மன்னிக்க முடியாத தன்மை என்ன பண்ணுன்னா, நம்மளை ஆவிக்குரிய முறையில் வளர முடியாதபடி நம்மளை தடை பண்ணுகிறது. என்ன மனக்கசப்பு, ஒரு நம்மளால் ஜபிக்க முடியாத ஒரு தன்மை, கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் ஒரு இது. அது மாத்திரமில்ல, மற்றவங்களோட ஐக்கியத்தில் இருக்க முடியாது, யாருக்கிட்ட எதை சொன்னோம் யாருக்கிட்ட எதை சொல்லலை, இப்படிப்பட்ட காரியமெல்லாம் இருக்கும். அதனால தான் இங்கே கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, மனப்பூர்வமாய் நீங்கள் மன்னிங்க. மனப்பூர்வமாக. இது அவங்கக்கிட்ட பேசலைன்னா அவங்க என்னை தண்டிச்சிருவாங்க, இல்லை அவங்க இது பண்ணிடுவாங்க, இல்லை மேலோட்டமாக எதுக்கும் பார்த்தா சும்மா ப்ரைஸ் எல்லாம் சொல்லி வச்சுருவோம், எதுக்கு பிரச்சனை, அப்படி இல்லைங்க. ஏன்னா நீங்கள் மன்னிக்கும் போது தேவனை போல மாறுறீங்க.
ஏன்னா நம்ம முதல்ல பாருங்களேன், கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சாரே. அப்போ நம்ம அதற்கு எப்படிப்பட்ட மக்களாய் வாழுகிறோம்? அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம ஒரு சபையில் மன்னிப்புங்கிறது எவ்வளவு அவசியங்கிறத புரிந்து கொண்டீர்களா? அதற்கேற்றாற்போல் வாழ நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? வல்ல பிதாவே, இது அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ நீங்கள் மன்னிப்பை எவ்வளவு விசேஷமாக எடுத்துக்கொள்கிறீங்க, எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்கிறீங்க நாங்கள் புரிந்து கொண்டோம். இதை அறியாமல் எங்கள் சபையில் ஆண்டவரே நாங்கள் யாரையாவது மன்னிக்க முடியாமல் யாருக்கு எதிராவது மனக்கசப்போடு இருந்திருந்தோன்னா தயவாய் எங்களை மன்னிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஒரு புதிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே. முழுமையாய் எல்லாரையும் மன்னித்து ஆவியிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் பேணி காணுகிறவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.